ஆரம்பித்தேன். இப்போ தான் ப்ரெஸ் மீட்டுன்றது எனக்கும் தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன், படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இந்த படத்தில் ஈவன் மோர் எனக்கு ஒரு ப்ராமினன்ட் ரோல் கொடுத்ததுக்கு தீரவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். மோரோவர் இது ஒரு த்ரில்லர் ஜானருன்றதுனால எல்லாருமே விருப்பப்பட்டு பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கும் படம் பிடிச்சிருக்குன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இதுக்கு மேலே சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. சாம்சன், அதில் ஒரு மாதிரி சட்டிலான ஒரு கேரக்டரை அதை உடைச்சி வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி ரோல்ஸ் தான். மற்றபடி நான் குட்டி குட்டியாக சின்ன சின்ன நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குற்றம் கடைகளுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் நிறைய பேசுகிற மாதிரி எனக்கு தேவ் கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் இது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க ஒரு மூவி, த்ரில்லர் மூவி. ஸோ நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது என்னோட முதல் படம். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌட் முன்னாடி நான் என்னோட படத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரியாலிட்டியில் சொல்லணும்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு டிடிக்கே எல்லாரோட லைஃப்லையுமே, அதாவது இன்ஸ்டாவில் பண்ணுற எல்லாரோட லைஃப்லையுமே இருந்திருப்பாங்க. அது ரியாலிட்டியாக வச்சு எடுத்திருக்காங்க. என்னோட கேரக்டர் நான் மகேஷ் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். ஏன்னா நான் எப்படி லைஃப்ல இருக்கனோ அதே மாதிரி ரொம்ப காமெடியா ரொம்ப ஜோவியலான ஒரு டைப்ல தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இது என்னோட முதல் படம். அது ஜெரியனா படம் நான் பண்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கறது நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல. ஏன்னா அது ஒரு கிரியேட்டரா எனக்குள்ள ஒரு வழி இருந்துச்சு சார். என்னன்னா நிறைய பண்ணிட்டு ஆனால் ஆடியன்ஸை சந்திக்கவே முடியல என்னால் அப்படின்ட்டு ஒரு அந்த ஒரு மனநிலையில் எடுத்த ஒரு படம் தான். அப்படி எது எடுக்கலான்னும் போது நான் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன், அடல்ட் காமெடி எடுக்கலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எதோ ஒன்று வித்தாகணுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. மெசேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இல்லாமல் எதோ ஒன்று விற்கணும் ஆடியன்ஸ்ன்றது தெரிஞ்சு போச்சு. சரி, அடல்ட் காமெடி ஒன்று பண்ணிடலாம், டக்குன்னு ரீச் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டேன் நான். ஆனால் ஏதோ ஒன்று உள்ள ஒத்துக்கல. அப்படி ஒத்துக்காத ஒரு சமயத்தில் தோணுன ஒரு கதை. இன்னைக்கு என்ன சுற்றி நடக்கிற மனிதர்கள் அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை ஒத்து கவனிக்கும் போது எனக்கு இந்த டோபமைன் தோணுச்சு. என்னன்னா டோபமைன்றது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஹார்மோன், அது நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோனு. ஆனால் நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு சமுதாயத்தில் அதை ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸில் அதை ரொம்பவே அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நான் எங்கள் வீட்டிலேயே பார்க்குறேன். என்னுடைய குழந்தைகள், இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர், அந்த குழந்தை என்னுடைய பையன் அவங்க அம்மா கிட்ட பேசுகிற தோரணையிலேருந்து எல்லாமே மாறுது. அந்த ஃபோனை நீங்கள் ஒன்றும் இல்லை, குழந்தைங்கிட்ட இருந்து ஃபோனை ஒரு 2 hours பிடிங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட குணாதிசயம், அவங்களுடைய மனநிலை எல்லாமே மாறி இருக்கு. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஒரு கிரேட் ரிசர்ச்சர் ஒருத்தர் அவருடைய இன்டர்வியூ பார்த்தாங்க. அவர் 19 வயசு 18-19 வயசு வரைக்கும் மொபைல் ஃபோன் ஆக்சஸே கொடுக்காதீங்க அப்படின்றாரு. ஏன்னா மொபைல் ஃபோனுன்றது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபோன், அது ஒரு கதவு. இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை திறந்து விட்றீங்க. அது எப்படிப்பட்ட உலகம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தெரிஞ்சே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அந்த உலகத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க. அது உங்களுடைய தவறு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதில் நான் போனோகிராஃபியும் காட்டியிருந்தேன். போனோகிராஃபி அடல்ட்டாக இருக்கும் போது அது வேறையாக இருக்குது சார். இன்னைக்கு ஸ்கூல் பசங்க அது பார்க்கும்போது அது மிக பிரச்சனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த போனோகிராஃபிலேயே அம்மாவோட, அக்காவோட, தங்கச்சியோடன்ற டைட்டிலோடய தான் வருது. அப்படின்றப்ப அதை பார்க்குற ஒரு 5th standard பையனோ 6th standard பையனோ ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்பட்டுறான். அதனால அவனுக்கு அதில் இருக்கிற அந்த அவனுடைய உளவியல் ரீதியாக அவனுடைய உடல் கூறுகள் மட்டும்தான் தெரியுதே தவிர அவனுக்கு அதை தாண்டியான சொந்த பந்தங்கள் இதெல்லாம் அவன் மறந்துடுறான். ஸோ இது மிகப்பெரிய ஒரு சொசைட்டி ஒரு த்ரெட்டாக இருக்குது. இந்த த்ரெட்டு ரொம்ப மைன்யூட் லைனில் இருக்குது சார். பின்னாடி ரொம்ப மெல்லிசான ஒரு கோட்டில் இருக்கனால இதை கண்டே பிடிக்க முடியாது. இப்படி ஒரு சரக்கு அடிக்கிறான் ஒருத்தன், அதுவுமே ஒரு அடிக்ஷன் தான். ஸோ டோபமைன்றது ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம், அதை திருப்பி பண்ணணும். சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான், இதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களுடைய இடத்துக்கு போயிடுது. ஆனால் இன்னைக்கு மொபைல் ஃபோனுன்றது ஒரு சமுதாயத்தையே ஒரு சிக்கலுக்குள்ளே உண்டாக்குது. நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா சார், நான் எப்பயுமே ஆக்சிடென்ட் யாருக்காவது ஆயிடுச்சு அப்படின்னா
முதல்ல போய் தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கடைசி வரைக்கும் நிற்பேன். அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது வர வரைக்கும் நிற்பேன். அதுக்கு பல எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் இருக்குது. ஈசிஆர் போகிறப்போ ஒரு தடவை ஒரு பையன் வந்து ஸ்பைன் உடஞ்சி பெண்டாகி படுத்திருந்தான். ஸோ கூட்டிகிட்டு போய் பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க வீட்டில் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். பெரம்பூர் கிட்ட ஒரு பையன் வந்து ட்ரெயினில் அடிப்பட்டு கை போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஆள் நான். எனக்கு இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனாலே ஃபஸ்ட்டு ஃபோன் தான் சார் எடுக்கிறாங்க. அதுலேருந்து என்ன அவங்களுக்கு அவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ அதுலேயோ ஒன்று போட்டுட்டு அது மூலிமா அவங்க பேஜுக்கு ஒரு ஹிட்ஸ் வரணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர மனிதன் செத்து போச்சு சார். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதையை நான் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறேன், இதை வந்து வணிக ரீதியாக வெற்றி பண்ணுறேன்றதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எங்கேயோ போய் நான் டச் பண்ணணும். அது இந்த ஒரு தருணமாக இருக்கணும். இது ஒரு அவேர்னஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி இதை வந்து மக்கள்கிட்ட பேசியே ஆகணுன்ற ஒரு முடிவெடுத்து பண்ண படம் தான் டோபமைன். ஸோ இதில் எனக்கு சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக பட்ஜெட் என்கிட்ட இல்லை. ஸோ இருந்ததை வச்சு நான் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அது கம்மியாக இருக்குன்றதுனால தேட்டருக்கான பாசிபிலிட்டிஸும் இல்லைன்னு எனக்கு முடிச்சவனே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்கிற படங்களே ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேற்று வந்து நந்தன் படத்தில் சசிகுமார் சார் வந்து இறங்கி எல்லாத்தையும் வந்து போய் படம் பார்க்குறீங்களான்னும் போது அவர் வந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து லான்ச் ஆகி அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு இன்னைக்கு வந்து படம் பாருங்க அப்படின்ற ஒரு கேட்குற இடத்துல இருக்காரு. அப்படின்றப்ப ஏதோ ஒரு 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 சமுதாய மாற்றம் இருக்குது. சினிமாவிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு ஏதோ ஒரு நகர்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஜென்ரேஷனாக இப்போ இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ யாருக்கு படம் பண்ணணும், எங்கே படம் பண்ணணுன்றதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் சார். அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஓடிடியில் எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்தோடனே நான் சரி ஓகேன்ற மாதிரி தான் இருந்தேன் தவிர அதை தாண்டி அது ஒன்றுமே இருக்குது. ஏன்னா இப்போ நான் தேட்டர்கள்னு போனோன்னா அதுக்கு ஒரு செலவு இருக்குது. அது கண்டிப்பாக என்னால் ரெக்கவரே பண்ண முடியாது. ஒன்றுமே வராது எனக்கு. ஸோ அது பிரயோஜனமே இருக்காது சார். மிஞ்சி போனால் எனக்கு 35 தேட்டர் கொடுப்பாங்க, 40 தேட்டர் கொடுப்பாங்க. அதுவுமே ஷோஸ் நான் கெஞ்சணும் ஒரு ஷோ எக்ஸ்ட்ரா வைங்கன்ட்டு. அந்த ப்ராசஸே வேஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அப்படி ஒரு படம் தேட்டருக்கான ஒரு படமாக பண்ணிட்ட பிறகு நான் தேட்டர் கண்டிப்பாக போவேன் சார். இந்த பக்கமும் நல்ல பொலிஷன் காமிச்சிங்க. எனக்கு புரிஞ்சுது. நான் 2 பக்கமும் தான் காட்டியிருக்கேன். சார் அப்புறம் ஒரு கேள்வி, வெப்பம் குளிர் மழை தந்த பாடம் தான் தேட்டருக்கு போகாம நேரா ஓடிடி வந்தீங்களா? கண்டிப்பா. அந்த படம் நல்ல படம், அதை ஓடிடி கொடுத்துட்டீங்களா? பிரைம்ல இருக்கு சார். இருக்கா சார்? ஆனால் மறுபடியும் இங்கே அதே சிக்கலில் தான் சார் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம். படம் நல்லா நீங்கள் வெப்பம் குளிர் மலைக்கு எனக்கு மீடியா வந்து நல்ல ரிவ்யூஸ் 75% நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. மக்களும் நல்லா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏபி இன்டர்நேஷனல் எங்கள் படம் இருக்குன்னா ரீல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 பிளேசஸில் எங்கள் படம் இருக்குது வியூவர்ஷிப்பில். இது எல்லாம் இருந்தும் எனக்கு அது மானிட்டைஸே ஆகலை சார். எல்லாமே டெலிகிராம் லிங்க்லேயே பார்த்துட்டாங்க சார். மொபைல் வந்து நீங்க காமிச்சிருக்கிறது குழந்தைக்கு ஒரு காலத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பல மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸே வரும். அந்த இடத்துல தகவல் கேட்டதுக்கு அப்புறம் தான். மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த செகண்ட் வர ஆரம்பிச்சது. மொபைல் வந்து டெக்னாலஜி வளர்ச்சியில இப்ப குழந்தைங்க உலகத்தையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பான் வீடியோ நீங்க பார்த்தா மட்டும் தான் எனக்கு வரும். குழந்தைக்கு டைரக்டெல்லாம் வராது. குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதுதான் நம்ம நான் அவங்க அப்பாவுக்கு தான் சொல்றேன், அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சொல்றேன். ஆமா சார், இப்ப அப்பா பாத்துட்டாரு. ஆமா சார், அதுதான் நானும் சொல்றேன். அப்பா பாத்துட்டாரு, பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பையன் அதை எடுத்து ஸ்வைப் பண்றப்ப அவனுக்கு சஜஷன்ல வரதானே செய்யுது. அதே மாதிரி நான் வந்து ஆம்புலன்ஸ் நீங்க சொல்ற மாதிரி ஆம்புலன்ஸ் நான் இப்ப மொபைல் போன் வேணானே சொல்ல சார். எது தேவையோ அதை எடுத்துக்கணும், எது தேவையற்றதோ அதை ஒதுக்கி வச்சிடணுன்ற இடத்துல இருந்து தான் பேசுறேன் சார். ஒரு கிரியேட்டரா கண்டிப்பா தேவை சார். தகவல் தொடர்பு கண்டிப்பா தேவை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈரால நம்ம இருந்துட்டு அதை தவிர்க்க முடியாது. ஆனா எது தேவை எது தேவையில்லையான்ற அந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும்ன்ற இடத்துல இருந்தா ஒரு கிரியேட்டரா நான் வேணான ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது சார். இது தேவை இது தேவையில்லை, அது எதுன்ற இடத்துல இருந்தா நான் சொல்ல முடியும். தேங்க்யூ. இல்ல இப்போ பிகாஸ் அடுத்த ஈவெண்ட் உங்களுக்கு தான் இருக்கு. ஸ்டாண்ட் ஃபார் ஃபோட்டோகிராஃப் சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.